வணக்கம். இது உங்கள் தமிழ் சேனல். அப்போலோ மருத்துவமனையின் இரண்டாவது தளத்தில் உள்ள அறை எண் 2008 எமர்ஜென்சி வார்டு. அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இதய நோய் நிபுணர் டாக்டர் YBC ரெட்டி, டாக்டர் சத்தியமூர்த்தி தலைமையிலான டாக்டர்கள் குழு சிகிச்சை அளித்து வருகிறது. 22ஆம் தேதி இரவு அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார். 23ஆம் தேதி பகல் 1:50 மணி அளவில் அப்போலோ குழும தலைவர் பிரதாப் ரெட்டியும் அவரது மகள் பிரீதா ரெட்டியும் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் அறைக்கு சென்று அவரது மருத்துவ அறிக்கையை படித்து பார்த்து நோய் தீவிரம் பற்றி சிறப்பு மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். ஏற்கனவே முதல்வருக்கு சிறுநீரக பிரச்சனையுடன் மூட்டுவலி பிரச்சனையும் மற்றும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையும் இருப்பதால் அவற்றுக்காக கடந்த காலங்களில் முதல்வர் எடுத்துக்கொண்ட மருந்துகள் பற்றிய விவரங்களை கேட்டறிந்து சிகிச்சைக்கான ஆலோசனைகளை வழங்கினர். முதல்வர் ஜெயலலிதா சிங்கப்பூருக்கு செல்வதாக செப்டம்பர் 24ஆம் தேதி அதிகாலை முதலே ஒரு தகவல் கிளம்பியது. சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோருக்கு சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்தவர் டாக்டர் ராமசுப்பிரமணியன். அவர் மூலம் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டது. நவீன மருத்துவ தொழில்நுட்ப வசதிகள் மூலம் சிங்கப்பூரில் இருக்கும் மருத்துவர்கள் அங்கே இருந்து வீடியோ மூலம் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். அதனால் இப்போதைக்கு சிங்கப்பூர் பயணம் தேவையில்லை என்றே சொல்லப்படுகிறது. பதற்றம் உண்டாக்கிய அறிக்கை. 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜெயலலிதா தனக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை போயஸ் கார்டன் வீட்டிலேயே கொடநாட்டில் வைத்தோ எடுத்துக்கொள்கிறார். இந்த நிலையில் எதற்கும் எப்போதும் மருத்துவமனைக்கு செல்லாத முதல்வர் ஜெயலலிதா சாதாரண காய்ச்சலுக்காக இத்தனை நாட்களாக மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதுதான் அவரது உடல்நிலை பற்றி பெரும் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. ஜெயலலிதாவுக்கு சர்க்கரை ரத்தத்தில் 300 முதல் 400 வரை உள்ளது என்று மருத்துவமனை வட்டாரங்கள் சொல்கின்றன. இந்த அளவுக்கு சர்க்கரை எகிரி இருந்தால் அது உள் உறுப்புகளை கடுமையாக சிதைக்கக்கூடிய ஆபத்து உள்ளது. இது போன்ற தகவல்கள் அதிமுக மற்றும் தமிழக அரசின் வட்டாரங்களில் கடும் அதிர்வுகளை ஏற்படுத்தி உள்ளன. மருத்துவமனை சார்பில் கடந்த சில நாட்களாக வெளியாகும் மருத்துவ அறிக்கைகள் மையமாக உள்ளன. முதல்வர் கண்காணிப்பில் வைக்கப்படுகிறார் என்பதை தாண்டி எதுவும் சொல்லப்படுவது இல்லை. கட்சிக்காரர்களை அதிகமாக பதற்றம் அடைய வைப்பது இந்த அறிக்கைதான். முதல்வரின் உடல் நலம் மற்றும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து நாம் எழுப்பிய கேள்விகளுக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைத்த பதில்கள். ஜெயலலிதா எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்? லேசான காய்ச்சல், உடலில் நீர்ச்சத்து குறைந்து விட்டது, அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் என அப்போலோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. சாதாரண காய்ச்சலுக்கு எல்லாம் மருத்துவமனைக்கு முதல்வர் செல்வாரா? காய்ச்சல் மட்டுமே காரணம் இல்லை. முதல்வருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது? அப்போலோ மருத்துவமனை வட்டாரத்தில் விசாரித்தோம். ஜெயலலிதாவுக்கு சர்க்கரை நோய் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். சர்க்கரை நோய்தான் இப்போது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. பொதுவாக பெண்களுக்கு சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்படுவது இயற்கை. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சிறுநீர் பாதை நோய் தொற்று எளிதாக ஏற்படும். சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு சிறுநீர் தொற்று ஏற்பட்டால் வயிற்று வலி வரும். எனவே ஆரம்பத்திலேயே அதை கண்டறிந்து விடலாம். சர்க்கரை நோய் இருந்தால் அதை கண்டறிவது கடினம். வலியை சர்க்கரை நோயாளிகளால் உணர முடியாது. அந்த நிலைதான் முதல்வருக்கு ஏற்பட்டது. கிருமி தொற்று தீவிரமடைந்து சிறுநீரகத்தை பாதித்துள்ளது. பின்னர் தான் அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. சாதாரண காய்ச்சல் என்றுதான் வீட்டில் இருந்தே மருத்துவம் செய்துள்ளார்கள். ஆனால் சிறுநீரகத்தில் பாதிப்பு அதிகம் ஏற்பட்டதால் கடந்த 22ஆம் தேதி குளிர்காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இரத்த அழுத்தமும் குறைந்து லேசான மயக்கம் ஏற்பட்டுள்ளது. மூச்சு திணறலும் ஏற்பட்டது. அவரை ICUவில் வைத்து முதல்கட்ட சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்றனர். சிறுநீரக கோளாறு பின்னணியில் உள்ள சிக்கல்கள் என்ன? கட்டுக்குள் இல்லாத சர்க்கரை நோய், இதய கோளாறு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற சிக்கல்கள் இருந்தால் அது நாட்பட்ட சிறுநீரக கோளாறுகளை ஏற்படுத்தும் என்று மருத்துவ குறிப்புகள் சொல்கின்றன. இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதை சிறுநீரகம் கட்டுப்படுத்தும். சில நேரங்களில், குறிப்பாக கோளாறு அதிகமான நிலையில், சிறுநீரில் இரத்த சிவப்பணுக்கள் வெளியேற்றமும் பரிசோதனையில் தென்படும். முதல் கட்ட சிகிச்சையாக என்ன செய்தார்கள்? ஒரே நேரத்தில் காய்ச்சலை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கவும் மருந்துகள் செலுத்தி இருக்கிறார்கள். மூச்சு திணறலை குறைக்க ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது. காய்ச்சல் எப்போது குறைந்தது? மருத்துவமனையில் 22ஆம் தேதி இரவில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார்.
23ஆம் தேதி மாலையில் அவருக்கு காய்ச்சல் குறைந்தது. சிறுநீரகத்தின் செயல்பாடும் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்தது. இரத்த அழுத்தமும் சீரடைய தொடங்கியது. அவர் 24ஆம் தேதி வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொண்டார். ஐசியூவில் இருந்து சாதாரண அறைக்கு 25ஆம் தேதி மாற்றப்பட்டார். அதன் பிறகு தேவைப்பட்ட நேரங்களில் மட்டும் ஆக்சிஜன் கொடுக்கப்படுகிறது. அப்போலோ மருத்துவமனையில் எந்த பகுதியில் ஜெயலலிதா உள்ளார்? 2வது தளத்தில் அவர் தங்க வைக்கப்பட்டு உள்ள அறையின் எண் 2008. இது ஹோட்டல் சூட் மாதிரி இருக்கும். அந்த தளத்தில் உள்ள அனைத்து அறைகளையும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த அறைகளில் ஜெயலலிதாவின் உதவியாளர்கள், டாக்டர்கள், அரசு அதிகாரிகள், சசிகலா குடும்பத்தினர் இருக்கிறார்கள். அமைச்சர்கள் உள்பட யாரும் 2வது தளத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் முதல் தளத்துடன் திரும்பி விடுகிறார்கள். ஜெயலலிதாவின் மனநிலை எப்படி இருக்கிறது? மருத்துவமனைக்கு வந்ததில் இருந்தே வீட்டுக்கு போக வேண்டும் என்ற நினைப்பில் முதல்வர் இருக்கிறார் என்கிறார்கள். எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதை கண்டுபிடிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கோபமாக கேட்ட முதல்வர், நான் உடனே வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாராம். சிறுநீரக தொற்று சரி செய்யப்பட்டு விட்டதா? சிறுநீரக கிருமி தொற்று இன்னொரு முறை தாக்கினால் சிறுநீரக செயல் இழப்பு ஏற்படலாம். அதன் பிறகு சிறுநீரகத்தை மாற்ற வேண்டிய நிலை ஏற்படுமாம். ஆனால் அது போன்ற அறுவை சிகிச்சைக்கு ஜெயலலிதாவின் உடல்நிலை இடம் கொடுக்காது என்ற எச்சரிக்கை தகவலையும் மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சிங்கப்பூர் செல்வது உறுதி என்கிறார்கள். அமெரிக்காவை விட சிங்கப்பூர் செல்வதுதான் நல்லது என்றும் நினைக்கிறார்களாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? முதல்வருக்கு சளி தொந்தரவு, மன அழுத்தம் உள்ளன. தொடர்ந்து இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இல்லாமல் போனால் உள் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து பாதிப்புக்கு உள்ளாகும். சர்க்கரை அளவு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் இன்சுலின் செயல்திறன் குறைவு அல்லது போதுமான இன்சுலின் சுரக்காததுதான் காரணம். மிகுதியான மன அழுத்தம் இருந்தாலும் இன்சுலின் திறன் பாதிக்கும். தொடர்ந்து உடலில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது அதை தவிர்க்க சிறுநீரகம் அதிக அளவில் சிறுநீரை உற்பத்தி செய்யும். இதனால் உடலில் நீரிழப்பு ஏற்படும். இந்த சர்க்கரை அளவுதான் இரத்த நாளங்கள் மற்றும் சிறுநீரக தசைகள் ஆகியவற்றை அடுத்தடுத்து பாதிக்கும். மருந்து கொடுத்தாலும் அதில் இருக்கும் பின்விளைவுகள் ஒன்றுக்கு ஒன்று கட்டுப்படுத்த முடியாமல் செய்யும். விரைவில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா நலம் பெற்று வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.